ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான். மறுமை நாள் நெருங்கும்போது, இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல் அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான். முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குறதுக்கு முன்னாடி மண்ணறைகள், அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்றேம்மா. இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடினாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் சோகமாக, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா, அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்களா, நீங்கள் சொல்ல மாதிரி லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா, என்ன செய்வாங்க? போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு முஃமினுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில் நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன் பிறந்தாலே வல்லனபுல் ஒன்னக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டான்.